உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். பொதுவா அமெரிக்காவும் யூரோப் நாடுகளும் பயங்கரவாதிகள் லண்டன்ல எடுத்துக்கொண்டா அனைத்து சேனல்களும், அமெரிக்காவில் உள்ள சேனல்களும் ஜிஹாதிய பயங்கரவாதிகள். இது எல்லோருக்கும் இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் மூமெண்ட்டும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஜிஹாதிய பயங்கரவாதிகள் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு அதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் கூடாது. இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? உலகத்திலே எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. ஜிஹாதிய பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் தான். அப்ப ஜிஹாதிய பயங்கரவாதிகளை யார் உருவாக்குறா? அவர்களை யார் பின்பு கூட்டணி அமைக்கிறார்? நான் சொன்ன செய்தி இப்ப நீங்க பார்க்கும்போது பலருக்கு இது வியப்பாக இருக்கும். ஆனால் அது உண்மையிலும் உண்மை. சர்வதேச பயங்கரவாதி அல் சாரா யார்? அவரை வெள்ளை மாளிகை ஏன் கௌரவித்தது? எதனால? இந்த செய்தியை தான் நான் இப்ப பேச போறேன். இப்போ HTS என்கின்ற ஒரு குழு, அதற்கு அரபில ஹயாத்து தஹரீக் அல் ஷாம், ஷாம் என்றால் சிரியா. இந்த HTS என்ற குழுவை அல் சாரா ஈராக்கில் பயன்படுத்தி அல் கொய்தாவுக்காக சண்டையிட்டிருப்பவர் தான் இந்த HTS-இன் தலைவராக மாறியிருக்கிறார். அல் கொய்தாவின் அல் ஒசாமா பின் லேடனோடு நெருக்கமாக இருந்தார். அதை போன்று உலகம் அஞ்சக்கூடிய IS அமைப்பினுடைய பாக்தாதியினுடைய அபூபக்கர் அல் பாக்தாதியுடைய நெருக்கமாக இருந்தவர். உலகிலே அச்சுறுத்தக்கூடிய 2 பயங்கரவாத அமைப்புகளின் தூணாக இருந்தவர் தான் இந்த அல் சார், அபு முஹம்மது அல் கொலானி. இவருடைய முழு பெயர். தற்போது அவர் சிரியாவின் அதிபராக இருக்கிறார். அமெரிக்காவுக்கு சென்று அவருக்கு என்ன வரவேற்பு! அவரது அமெரிக்க அதிபர் கட்டி கொடுத்து அவருக்கு சென்று கொடுக்கிறார், நறுமணம் கொடுக்கின்றார். அவர் வாலிபால் விளையாடுகிறார், பேஸ்கெட் பால் விளையாடுகிறார். அவர் மனைவிக்கும் சென்று இப்படி அமெரிக்காவினுடைய தலையிலே 15 மில்லியன் அவருக்கு தலைக்கு விலை பேசப்பட்டு அமெரிக்க சிறையிலும் அவர் அடைக்கப்பட்டார். இவர் தான் அல் சாரா. அல் சாராவுடைய தலைமையின் போது கிளர்ச்சி குழுக்கள் சிரியாவில் பல பகுதிகளில், இட்லிப் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆதிக்க சக்தியாக அவர்கள் மாறினார். ஹயாத்து தஹரீக் அல் ஷாம். அதுக்கு முன்னாடி இந்த HTS தலைவர் யார்? அல் சாரா. இன்னைக்கு யார்? அவர் சிரியாவுடைய அதிபர். அமெரிக்கா அவர் கௌரவிக்கப்படுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? $15 மில்லியன் அமெரிக்கா அவருடைய தலைக்கு பரிசு கொடுத்தாங்க. எந்த இயக்கத்திலாம் இருந்தார்? அல் கொய்தாவில் அல் நுசூரா என்கின்ற ஒரு படையை அவர் ஆரம்பித்திருந்தார். 2017க்கு முன்பு அவர் அல் நுசூரா என்று அல் கொய்தாவுடைய படைக்கு மாற்றமாக அவர் ஆரம்பித்து அதை கேன்சல் செய்துட்டு தான் இப்போ கோட் ஷர்ட் போட்டு சிரியா த சால்வேஷன் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு அமைப்பை நிறுவி ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம். இப்போ முதல்ல இந்த செய்தியை பார்க்க முன்னாடி IS அமைப்பின் மிகப்பெரிய ஆளு, IS அமைப்பு மட்டுமல்ல, அல் கொய்தாவின் சிஸ்டர் துணை அமைப்பாக இருக்கும் அல் நுசூரா என்கின்ற அமைப்பை நிறுவியவன், தலைவன். 2017க்கு பின்பு தான் இட்லிப்பில் போராடுறதற்காக அதெல்லாம் களைச்சிட்டு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்துட்டார் இட்லிப்பில். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய HTS. அதுதான் இப்போ பஸ்ரல் ஆசாத்தை வீழ்த்தி இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ரைட். சிரியா ரட்சிப்பு அரசாங்கம் செயல்பட்டது. சால்வேஷன் சொன்னோம் இல்லையா? HTS தனது பிம்பத்தை யாரு? இந்த அல்சாரா மேம்படுத்துவதற்கு அவருடைய ஒட்டுமொத்த இடங்களையே மாற்றாரு. புலம்பெயர்ந்தோர், இடம்பெயர்ந்தோருடைய முகாம்களை பார்வையிடுவது, பொது நிகழ்வுகளில் பங்கெடுப்பது, நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வது என மக்களுக்கு நெருக்கமாக சென்றார் அல் சாரா. இப்படி ஒரு பெரிய பயங்கரவாதியாக இருந்தவர் இடத்தெல்லாம் மாட்டிட்டு மறுபடியும் என்ன செய்றார்? ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள வர்ற மாதிரி தன்னை காட்டுறார். அதே சமயம் தங்கள் ஆட்சியை சட்டப்பூர்வமாக்கவும் மக்களுக்கான சேவை செய்வதற்காக தாங்கள் திறனை நிரூபிக்கிறதற்கும் நிர்வாகம், உட்கட்டமைப்பு, எல்லா சாதனைகளையும் இந்த HTS மக்களிடத்தில் எடுத்துரைக்கிறது. நான் சொன்ன புரியுதா? அந்த பயங்கரவாத நடவடிக்கை எல்லாம் விட்டுட்டு 2017க்கு அப்புறம் HTS ஆரம்பித்து சிரியாவுக்குள்ள இட்லிப்பில் நிவாரண வேலைகள்லாம் செய்கிறார். இதுக்கு இடையில் அவருடைய பழைய வரலாறு. 2021 ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் 2வது மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க.
அவர் பாராட்டினார். ஜிஹாதி முயற்சி மற்றும் அரசியல் லட்சியங்களுக்காக சமநிலையை பராமரிக்கும் தலிபான்களை முன்மாதிரியாக பார்த்தவர் தான் யாரு? இந்த இவர் அல்சாரா. இட்லிப்ல, சிரியாவில் அல்சாரா மேற்கொண்ட முயற்சிகள் ஜிஹாத் மட்டும் இல்லைங்க, சிறந்த ஒரு ஆட்சி ஹெச்டிஎஸின் திறனை நிரூபிப்பதற்கு அவர் பல உத்திகளையும் செய்தார். நிலைத்தன்மை, பொது சேவைகள், ஃபேக்கல்டி, மறுகட்டமைப்பு, முன்னுரிமை அளிப்பதின் மூலம் ஹயாத்து தஹரீக் அல்-ஷாம் ஆட்சியின் கீழ் இட்லிபை வெற்றியின் ஒரு மாடலாக அவர் உலகத்துக்கு காட்டினார். பல சீர்திருத்தங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வருஷம் அவர் தொடக்கத்தில் இருந்தே ஹெச்டிஎஸ் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா நீக்குது. அல்சாரா தலைமையின் கீழ் ஹெச்டிஎஸ் களத்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக பிற ஜிஹாதி குழுக்கள் மற்றும் கிளர்ச்சி குழுக்களை நசுக்கியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. அமெரிக்கா மெதுவா இவனோடு கைகோர்க்கிறாங்க. இத்தகைய பின்னணி இருந்தாலும் சிரியாவின் பல்வேறு இனக்குழுக்கள் மற்றும் பிரிவுகளின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு விதமான அரசாங்கத்தை வழிநடத்துவது சபதம் செய்வதன் மூலம் ஆசாத் ஆட்சி எதிர்த்த அரசுகளின் ஆதரவை கூட அல்சாரா எல்லா இடங்கள்லையும் பெற்றிருக்கிறார். பக்கத்தில் துருக்கியிலலாம் பெற்றிருக்கார், சவுதி அரேபியாவில் பெற்றிருக்கிறார். துருக்கி சவுதி அரேபியாவில் பெற்றாரே, அமெரிக்காவிலே பெற்றதான். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவர்களுக்கு இதில் பழிவாங்குவதன் மூலம் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது இருந்தாலும் வெற்றியாளர்களுக்கு மட்டுமல்ல, சிரியா அதன் அனைத்து மக்களுக்கும் வீடாக இருக்க வேண்டும் என தத்துவத்தை எல்லாம் பேசுறார். யாரு? அல்சாரா. எக்கனாமிஸ்ட் நியூஸுக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது சிரியா எப்படி இருக்குங்கிறாரு, எல்லோருக்குமான ஒரு வீடாக, இட்ஸ் a land of all the people throughout the universe, எல்லா நாடுகள்ல இருந்து வரலாம், அப்படி ஒரு இதாக இருக்கணும்னு எக்கனாமிஸ்ட் நியூஸுக்கு பேட்டி கொடுக்குற அல்சாரா. இவர் தன்னை மாத்திட்டார். அல்-கொய்தாவுடைய ஒசாமாவுடைய தொடர் அமைப்பில் இருந்த அல் நுசூராவை கலைத்துவிட்டு, ஐஎஸ் அமைப்பிலிருந்து நீக்கிவிட்டு, 15 மில்லியன் தலைக்கு எல்லாம் நீக்கிட்டு அமெரிக்காவினுடைய கையாளாக மாறுகிறார். மெதுவா ஹெச்டிசி ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன நடக்குன்னா, சிரிய பிராந்தியத்தில் இப்போ இஸ்ரேல் உள்ள போறாங்க. கோலான்ல இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறணும் அப்படின்ட்டு ட்ரம்புக்கு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீண்ட காலமாக போராடும் அண்டை நாடுகளுக்கு இடையில விரிவான ஒரு ஒப்பந்தம் நிபந்தனையாக சிரியா உடனடியாக சிரியாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறணும். அவன் உள்ள போய் இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கு ஆதரவாக செஞ்சான், சிரியாவினுடைய பல பகுதிகளை ஆக்கிரமிச்சான் என்று சொல்லி இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதை ஆதரிக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் சிரியாவின் தலைவர் அகமது அல் சாரா அமெரிக்காவுக்கு சென்றபோது திங்கட்கிழமை, இந்த வாரம் அல்ல போன வாரம், இந்த விஷயத்தை தெரிவிச்சிட்டார். வாஷிங்டன்ல அமெரிக்க அதிபரை இவர் சந்திக்கிறார். இந்த பயங்கரவாதி, இந்த ஐஎஸ் அமைப்பின் பயங்கரவாதி, முன்னாள் பயங்கரவாதி, இன்று சிரியாவுடைய தலைவர் என்ற பெருமை மிகு பட்டத்தை தி வாஷிங்டன் போஸ்டிடம் பேசிய சாரா, இதுக்கு ஒரு தீர்வை எட்டுவதற்காக ட்ரம்ப் விரைவில் முயற்சி செய்வார் என்றார். எந்த தலைக்கு 15 மில்லியன் அமெரிக்கா வீசியதோ அவர் வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து அப்படி வெள்ளை மாளிகையிலே பேசுகிறார். பஷர் அல் அசாத்துடைய ஆட்சி கடந்த ஆண்டு வீழ்த்தினார். தென்மேற்கு சிரியாவில் அதற்கு பிறகு இஸ்ரேலிய படைகள் நிலை கொண்டன. அசாத்துடைய படைகள் போகின்ற பொழுது உள்ள போய் நிலை கொண்டன. பல துருப்புகள் பல நிலைகளை எடுத்தது. இது ஒரு தற்பாதுகாப்பு நடவடிக்கைன்னு ஜெருசலம் பொய் சொன்னான். அவனுக்கு அவன் இந்த யூதன் என்றாலே ஆக்கிரமிப்பானன் தான், யூதன் என்றாலே பொய் சொல்வோம். அதை நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அந்த நாட்டுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை. கடைசியில் இப்போ யுஏஇக்கு போய் அல்சாரா ஒரு சமாதான ஒப்பந்தம் நடத்தி விருந்தினராக பயங்கரவாதியோடு கைகோர்த்தார் அமெரிக்க அதிபர். வாஷிங்டனில் இப்போ விருந்தினராக அவர் வந்திருக்கிறாரு. இப்போதான் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு இடையிலான உறவுகளை ஆர்வமாக பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. அதற்கு முன்னால் வந்தாலும் யூதன் முன்னால் வர தயாராக இல்லை. இஸ்ரேலிய துருப்புகள் சிரிய பிராந்தியத்திலிருந்து விலக வேண்டும், முழுமையாக விலகணும் அப்படின்னு நிபந்தனையும் அவர் வைக்கிறார். அமெரிக்க அதிபரோடு திங்கட்கிழமை அவர் பேசிட்டு வெளியே வாஷிங்டன் போஸ்ட்லே பேட்டி கொடுக்கிறார். ட்ரம்ப் எங்களுடைய முன்னோக்கத்தையும் தெளிவான சிந்தனையும் ஆதரிக்கிறார்.
இதற்கான தீர்வை எட்ட அவர் முயற்சிப்பார்னு சிரியாவுடைய முன்னாள் பயங்கரவாத அமைப்பின் தலைவரும் இந்நாள் அதிபருமாகிய ஷாரா தெரிவிக்கிறார். சிரியா தனது பிராந்தியத்தில் 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துது அப்படின்ட்டும் அவர் குறை சொன்னார். நாங்கள் சிரியாவை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சி செய்கின்றோம். அந்த நேரத்தில் இஸ்ரேல் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடாது. 2 தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் சிரியா தனது நிலைப்பாட்டுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் மக்களிடத்தில் ஆதரவு கொண்டிருப்பதாகவும் எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றும் சொன்னார். இதுக்கு இடையில சவுதி அரேபியாவில் ரியாத்தில் தாரா மற்றும் கோலான் குன்றுகளை சேர்ந்த சிரிய சுன்னி முஸ்லீம் குடும்பத்தில் தான் இவர் பிறந்தார். இவர் யாருங்கிறத பற்றிலாம் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சிரியாவினுடைய தலைநகரான டமஸ்கஸில் இவர் வளர்ந்தார். 2003 ஈராக்குக்கு படையெடுப்புக்கு சற்று முன்பு அல் சாரா ஈராக்கில் அல் கொய்தாவில் சேர்ந்து ஈராக்கின் கிளர்ச்சியில் 3 வருஷம் போராடினார். அமெரிக்க படைகள் அவரை 2006 கைது செஞ்சாங்க. 2011 விடுதலை செய்தது. அவரது விடுதலை பஸ்ர் அல் ஆசாத்தின் ஃபேசிஸ்ட் சர்வாதிகாரத்திற்கு எதிரான சிறப்பு சிறிய புரட்சியோடு ஒத்துப்போனது. அவரை எதுக்கு வெளியே விட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவரை எதுக்கு கைது செஞ்சாங்கன்னு புரியுதா? இப்போ இவருக்கு ஆதரவு கொடுத்து படையை உருவாக்குனது யாரு? இவர்கள் தான், அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்காவினுடைய கையாளாக மாறி போனவர் அமெரிக்காவுடைய ட்ரெயினில் மீண்டும் ஹெச்டிசி ஆரம்பித்து தான் பஸ்ருல் ஆசாத்தை காலி செய்தார். சிரியா உள்நாட்டு போரில் பஸ்ருல் ஆசாத் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அல் கொய்தாவின் ஆதரவோடு அல் சாரா 2012 அல் நுஸ்ரா முன்னணியை உருவாக்கியது கடந்த கால நிகழ்வது. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அல் கொய்தாவுடைய ஒரு பெரிய போராளி. அல் நுசூரா முன்னணியினுடைய அமீராக இன்னைக்கு போன அல் சாரா வடமேற்கு இட்லிப் சிரியாவினுடைய கவர்னரேட்டில் ஒரு கோட்டையே கட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அல் கொய்தாவுடைய ஆளு, ஒசாமாவுடைய முக்கியமான நம்பகமானவர். இந்த அல் நுசூரா முன்னணி ஒரு இஸ்லாமிக் பெர்செப்ஷன் இணைப்பதற்காக, இது மட்டும் இல்லை, அல் கொய்தா மட்டும் இல்லை தோழர்களே, அபூபக்கர் அல் பக்தாதியோடு கூட அவர் முயற்சிகளை செய்தார். அவரை எதிர்த்தார். இது அவரது குழுக்களுக்கு இடையேனா ஒரு ஆயுத மோதுதலையும் உருவாக்கியது. 2 பேருக்கு இடையில போர் நடிப்பு. 2016 அல் சாரா அல் கொய்தாவுடைய உறவை முடிச்சிட்டார். அல் நுசூராவுடைய உறவுகளை துண்டித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அமெரிக்காவுக்கும் இடையில நட்பு வருகிறது. அதன் விசுவாசிகள் மீது அவர் ஒடுக்குமுறையை தொடங்கியதாக அல் கொய்தாவை முறித்து கொண்டதிலிருந்து அவர் தன்னை பற்றி மிகவும் ஒரு மிதவாதியான பார்வையை முன்வைப்பதன் மூலம் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான கடந்த ஜிஹாதிஸை கைவிடுவதன் மூலம் சிறுபான்மையினர் ஹீ இஸ் த ரைட் பர்சன் ஆஃப் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அதே வேளையில் சிரியாவினுடைய நிர்வாகத்திலும் கவனம் செலுத்துவதன் மூலம் சர்வதேச நியாயத்தன்மை அவர் நாடுறார். இப்போ புரிஞ்சுட்டா? அல் சாரா அல் நுசூராவை மற்ற அமைப்புகளோடு இணைத்து 2017 இப்போ 17னா அப்போதான் ட்ரம்ப் வாரார், ஹெச்டிஎஸ்ஸை உருவாக்கி 2017 25 வரைக்கும் ஒரு 8 வருஷத்தில் அவர் 2025 அதன் அமீராகவே பணியாற்றினார். எதில்? அல் நுசூராவில். அதுக்கப்புறம் ஹெச்டிஎஸ் அமீராக வந்தார். ஹெச்டிஎஸ் என்ன பண்ணுதுன்னா, ஹெச்டிஎஸ்ன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஹயாத்து தஹ்ரீக் அல்-ஷாம். இட்லி கவர்னரேட்டில் தனது கட்டுப்பாட்டில் இருந்த பிராந்தியத்தில் சிரியாவினுடைய சிரியன் சால்வேஷன் கவர்மெண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு தொழில்நுட்ப ஒரு டெக்னிக்கல் ஒரு அமைப்பை அவர் நிறுவுறார். எப்படிலாம் மாறுறாங்க பாருங்க. இப்போ கோட்லாம் போட்டு ஜம்முன்னு இருப்பார், டையெல்லாம் கட்டி. எந்த ஒரு பயங்கரவாத தலைவனும் கோட்டு போட்ட மாதிரி தெரியாது. எந்த ஒரு ஜிஹாதியும் கோட்டு போட மாட்டான். எல்லாம் தலப்பா கட்டிட்டு தாடி வச்சுட்டு தான் இருப்பாங்க. இவர் சர்வதேச தந்திரோபாதங்கள் மற்றும் எதிர்ப்பை அடைக்கிறதற்காக இட்லிப்புக்குள் விமர்சனங்களையும் எதிர்கொண்ட போதிலும் எஸ்எஸ்ஜி வரிகளை வசூலித்து பொது சேவைகளை வழங்கினார். இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்பாளர்களை அடையாள அட்டையும் கொடுத்தார், ஐடென்டிஃபை கார்டு. 2024 அல் சாரா ஆட்சிக்கு எதிராக 16 நாள் போர நடக்கிறார். 11 நாள். இது
சிரியாவினுடைய அலப்பே, ஹமா, ஹோமஸ் மற்றும் டமாஸ்கஸில் விரைவான வெற்றிகளை ஹெச்டிஎஸ் பார்க்கிறது. ஹயாத்து தஹ்ரீர், பஸ்ருல் ஆசாத் தனது அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்ததால் அவர் ரஷ்யாவுக்கு ஓடி சென்று விட்டார். மக்கள் அரண்மனையில் நடைபெற்ற சிரிய புரட்சியின் வெற்றி மாநாட்டில் சிரியாவின் ஜனாதிபதியாக இவர் நியமிக்கப்படுகிறார். எப்போ? டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 ஜனவரி 29, 2025 வரை அந்த புரட்சிக்கு பின்பு, ரெவல்யூஷன் கார்டுக்கு பின்பு பிந்தைய புதிய ஃபார்மேட் ஆயிருக்கூடிய இந்த அரசாங்கத்தின் தலைவராக அல் ஜரா சிரியாவின் உண்மையான தலைவராக மாறிப்போனார். சனாதிபதியாக அவர் தனது அதிகாரத்தை கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறார். இராணுவ பிரிவுகளை ஒருங்கிணைத்தர். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பிராந்திய சக்திகள் உள்ளிட்ட சிரியாவின் சர்வதேச உறவுகளை மீட்டெடுப்பது ஆகியவற்றில் அவர் ரொம்ப கவனம் செலுத்தினார். தற்போது சிரியாவினுடைய அல் சரா பொருளாதார மீட்சி, ஸ்டெபிலிட்டி, சிரியாவினுடைய ரெஃப்யூஜிஸ் தங்கள் நாடுகளுக்கு வீடுகளுக்கு திரும்புதல் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அலாவிட்ஸ் மற்றும் ட்ரூஸ் சிறுபான்மை நல்லிணக்கத்தை தொடர்வது, சிரிய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸை தங்கள் இராணுவம் மற்றும் சிவில் நிர்வாணங்கள் ஒருங்கிணைத்த ஒப்பந்தத்திலெல்லாம் கையெழுத்திட்டு இந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை. இந்த நிலையிலே அல் சாராவின் முதலாண்டு சிரிய அலாவிட்ஸ்களை குறிவைத்து அவர்களை சில மோதல்களை இப்போ நடந்துச்சு. 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பல துருப்புகளை உள்ளடக்கியது. இது பல விமர்சனங்களுக்கும் உள்ளானது. 1974 ஒப்பந்தத்தை அது உடைக்கிறாங்க இஸ்ரேல். கொலான் குண்டுகளின் தென்மேற்கு சிரியா மீது இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தீவிரவாதத்தை தாக்கப்படுத்தியது. 1974 ஒப்பந்தத்தில் சிரியாவினுடைய உறுதிப்பாட்டை அல் சரா மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இஸ்ரேலுடன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மோதலை அவர் எதிர்த்தார். ஈரானுடைய செல்வாக்கை அவர் கண்டித்தார். ஏன் கண்டிக்கிறாரு? அமெரிக்காவுடைய ஆளுவர் 5 ஆண்டு கால இடைக்காலத்தை நிறுவியது. ஒரு இடைக்கால அரசாங்கத்தை, ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட் அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு டைம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற 100 நபர்களில் ஒரு மிகப்பெரிய வலிமையானவராக இவரை பட்டியலிட்டதையும் நாம் இப்போது நினைவு கூற வேண்டும். தோழர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா? சவுதியில் பிறந்து எகிப்து அப்படியே சுற்றி இங்கே வந்த அந்த குடும்பம் அதில் ஒரு பயங்கரவாதியாக உருவாகி அல் கொய்தா, அல் நுசூரா, ஐஎஸ் அமைப்புடைய பாக்தாதி எல்லோரோடும் தொடர்பில் இருந்து அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு திட்டத்தின் அடிப்படையில் வெளியே வந்து அப்படியே உருவத்தை மாற்றி கோட்டு ஷூட் போட்டு இன்னைக்கு அவர் ஒரு பெரும் அதிபராக மாறியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த பயங்கரவாதிகளை உருவாக்குவது யார்? இந்த பயங்கரவாதிகளுக்கு பல பேர்களை கொண்டு ஆட்சி செய்வது யார்? இவர்களை பின்பு தலைகளுக்கு பணமும் கொடுத்தும் அவர்களை அரவணைத்து நாட்டில் அவர்களுக்கு உயர்ந்த விலை மதிப்பில்லாத பொருட்களை எல்லாம் கொடுத்து தன் ஆதிக்கத்தை சிரியாவில் மீண்டும் அமெரிக்கா நிலைப்படுத்ததன் விளைவாக அமெரிக்கா ஃபோர்ஸ் 1000 பேரை வெளியேற்றிட்டாங்க. இப்போ அங்கிருந்து ரஷ்யா இருக்கிறது, இருந்தாலும் வெளியேறுகிறது. ஹிஸ்புல்லா போன்றவைகள் ஒடுக்குவதற்கு அமெரிக்காவோடு இவர் கடும் முயற்சி செய்கிறார். ஈரானை எதிர்க்கிறார். ஏனால் இவர் ஒரு சுன்னி பிரிவு முஸ்லீம், ஈரான் ஒரு ஷியா. அமெரிக்காவுக்கு அங்கு நல்ல ஒரு களத்தை அமைத்து கொடுத்த விளைவாக சவுதி அரேபியா, எர்டோகன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் செல்ல பிள்ளையாகவே இவர் மாறியிருக்கிறார். இவ்வளவு பெரிய பயங்கரவாதிக்கு எப்படி அமெரிக்கா மதிப்பு கொடுத்தது? இவ்வளவு பெரிய பயங்கரவாதியை குறித்து ஹெச்டிஎஸ் எப்படி ஆரம்பித்தார்கள்? ஆரம்பத்திலே சொன்னார்கள், ஐஎஸ் அமைப்பு முஸ்லிம்கள் பலரை படுகொலை செய்கின்ற போது இது அமெரிக்காவின் ஏவுதலாவே நடக்கிறது என்று சொல்வது தற்போது ஏறக்குறைய உறுதியாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தலைக்கு விலை பேசப்பட்டவர்கள் அமெரிக்கா சிறையிலே இருந்து அதற்கு பின்பு நாட்டை பிடித்து மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு சாவரின் கண்ட்ரி தேசத்தின் வலிமைமிக்க உலகத் தலைவர்கள் 100ஆக ஒன்றின் உருவாகி போன திங்கட்கிழமை அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலே சிரித்து விளையாடக்கூடிய அளவிற்கு, கெட்டிப்பிடித்து நட்பாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு மகா பயங்கரவாதி, ஜனநாயகவாதியாக மாறியிருக்கும் நிலை பலரின் கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதுதான் உண்மை.
நன்றி. மீண்டும் சந்திப்போம்.